நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா வணக்கம். சமூக ஊடகங்கள் மீதான தடை நீக்கப்பட்டு விட்டது. தற்போது போராடக்கூடியவர்கள் யார்? அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இதுவரை என்னென்ன சேதங்கள் நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்நாட்டு அரசு ஏதேனும் விளக்கம் அளித்திருக்கிறதா? தற்போது போராட்டத்தை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? முதல்ல இந்த போராட்டத்தின் பின்னணி என்ன அப்படின்றது நம்ம முழுசா பார்க்கணும். கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி Facebook, வாட்ஸ்அப் உள்ளிட்ட 26 சமூக ஊடகங்களுக்கு அந்நாட்டு அரசு அதிரடியாக தடை விதித்தது. இந்த தடைக்கு எதிராகத்தான் நேற்றைய தினம் போராட்டமானது வெடித்தது. அது மட்டுமல்ல, இந்த சமூக ஊடகங்களுக்கு எதிரான தடை மட்டுமல்ல, அந்நாட்டு அரசு அதிக ஊழலில் இருப்பதாக, அதாவது அந்நாட்டை ஆளும் அரசு அதிக ஊழலில் ஈடுபடுவதாக ஒரு குற்றச்சாட்டும் நேற்றைய போராட்டக்காரர்கள் எழுப்பினார்கள். இதன் காரணமாகவே அவர்கள் சமூக ஊடகங்களை, ஏனென்றால் இந்த ஊழல் தொடர்பான செய்திகள் சமூக ஊடகங்களில் வெளியாவதால் மக்கள் அதனால் எச்சரிக்கை அடைகிறார்கள். எனவே அதை தடை செய்வதன் மூலமாக அவர்களின் ஊழலை மறைக்க முடியும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் நேற்று போராட்டக்காரர்கள் முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில நேற்று போராட்டத்தில் 19 பேர் உயிரிழந்திருக்கார்கள். காட்மாண்டுல பாராளுமன்ற வளாகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையின் போது, கலவரத்தின் போது 17 பேர் உயிரிழந்திருக்கார்கள். இதே போல மற்றொரு இடத்தில் இத்தாரி என்று அழைக்கப்படும் இடத்தில் நடந்த போராட்டத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கார்கள். மொத்தம் 400க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த போராட்டங்கள் பெரிய கலவரமாக மாறியதை அடுத்து அந்நாட்டு அரசு அதிரடியாக அந்த சமூக ஊடகங்கள் மீதான தடையை திரும்ப பெற்றது. அது மட்டுமல்ல, அந்நாட்டின் உள்துறை அமைச்சராக இருந்த ரமேஷ் லெகாக் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். ஆனால் பிரதமரை பொறுத்தமட்டில், பிரதமர் KP சர்மா ஒலி அவரை பொறுத்தமட்டில் தற்போது வரை எந்த விதமான அறிக்கையையும் வெளியிடவில்லை. தற்காலிகமாக அமைதியை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அந்நாட்டு ராணுவத்திற்கும் போலீசாருக்கும் உத்தரவிட்டிருக்கிறார் என்பதுதான் தற்போதைய சூழலாக இருக்கிறது. இன்றும் சில இடங்களில் போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. இந்த போராட்டம் எதற்காக என்றால், இந்த அரசு உடனடியாக விலக வேண்டும், பிரதமர் அவர்கள் இந்த பதவியிலிருந்து விலகுவதுடன் நாட்டை விட்டே வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் இன்றும் சில இடங்களில் போராட்டங்களை தொடர்ந்து வருகிறார்கள். நேற்று ஏற்பட்ட வன்முறையின் போது பாராளுமன்ற வளாகத்தின் முன்பகுதி முற்றிலுமாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அங்கு அந்த செக்யூரிட்டி ஆபீஸ் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டது. பல வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இதன் சேத மதிப்பு என்பது தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக அரசால் வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட மிகப்பெரிய சேதம் இந்த பாராளுமன்ற வளாகத்திலும் அதை சுற்றிய பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய சூழல். அந்நாட்டு அரசை பொறுத்தமட்டில் நடவடிக்கை என்பது தற்காலிக அமைதியை செயல்படுத்த வேண்டும், மக்கள் அமைதியை காக்க வேண்டும் என்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் உத்தரவிட்டிருக்கிறார்.